தமிழ்நாட்டில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நமக்கு பதிவாகிட்டு தாங்க இருக்கு. சில மாவட்டங்களில் கனமழையும் சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையுமாக தொடர்ச்சியாக பதிவாகிட்டு இருக்கு. வரப்போகிற நாட்களிலும் விட்டு விட்டு நமக்கு பரவலாக கனமழை கிடைக்கும். சில மாவட்டங்களில் ஓரளவுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட்டாலும் சில பகுதிகளாக நமக்கு மழை பதிவாகிட்டு இருக்கு. ஒரே மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு மிதமான மழை கிடைக்குது, சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கு. வரக்கூடிய நாட்களிலும் இதே நிலை தொடரும். என்னதான் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகினாலும் அந்த தாழ்வு பகுதிகள் எல்லாமே நமக்கு தமிழ்நாட்டில் கரை கடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இந்த தாழ்வு பகுதிகளுமே கூட தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில நோக்கி நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகள், ஒரிசா கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவை ஏற்படுத்தும். வட மாநிலங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்போதாங்க அதிகரிக்க போகுது அப்படின்னா, நமக்கும் வடகிழக்கு பருவமழையில தான் அதிகரிக்கும். இந்த செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு இயல்பான மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைக்கும். இயல்புக்கு அதிகமாக மழை பொழிவு இருக்குமா அப்படின்னா, சராசரியாக பெய்ய வேண்டிய மழை எவ்வளவோ அந்த மழை அளவு இந்த செப்டம்பர் மாதத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த மழையினுடைய தீவிரம் குறைவாக இருந்தாலும் பருவமழை தொடங்கிய பிறகு கனமழை ரொம்ப அதிகமாகவே பதிவாக ஆரம்பிச்சிடும். இந்த வருஷமும் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் கூடுதல் மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்க முடியும். நிறைய தாழ்வு பகுதிகள், காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போதைக்கு வங்கக்கடலில் புயல் சின்னங்கள் ஏதாவது உருவாகுமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. நமக்கு புயலே உருவானாலும் மிதமான மழை மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு. அதனால் வங்கக்கடல் பகுதிகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தற்போதைக்கு நமக்கு அந்த காற்றுடைய திசை ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். மழை வாய்ப்புகள் எடுத்து பார்க்கும்போது மிதமான மழை மட்டும்தான் தொடர்ந்து பதிவாகும். அதிகன மழையோ இல்லை ரெட் அலர்ட்டோ இல்லை வெள்ளப்பெருக்கோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது சாரல் மழையும் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்பு. எல்லா நாட்களுமே நமக்கு வெயிலுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்காது. நிச்சயம் நமக்கு விட்டு விட்டு மழை பொழிவுகள் தீவிரமடையும். தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இன்னும் சரிவர மழை பெய்யாமல் இருக்கும் அந்த பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு கனமழையானது நிச்சயம் தீவிரமடையும் நண்பர்களே. ஆகவே உறுதியாக பல்வேறு மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சியில் இடைவிடாத மழை பொழிவுகள், மலைப்பகுதிகளில் அவ்வப்போது விட்டுவிட்டு சாரல் மழையும் மிதமான மழையும் தொடர்ந்து நீடிக்கும். கர்நாடக மாநிலங்களிலும் கடலோர பகுதிகளில் பரவலான மழை பொழிவு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்களுக்குமே கனமழை இருக்குமா அப்படின்னா எல்லா பகுதிகளுக்கும் கண்டிப்பாக கனமழை இல்லை. ஏன்னா கர்நாடகா, கேரளாவில் கடலோர பகுதிகளுக்கு மட்டுமே நல்ல ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்பு இருக்குது. உள் கர்நாடகாவில் மழை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்களிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கணிசமாக நமக்கு அந்த கனமழைங்கிறது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தமிழக கடலோர பகுதிகளில் மிதமான மழை பொழிவுகளை விட்டு விட்டு எதிர்பாருங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.